ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியலில் அமைச்சருடைய குடும்பம் கோர்ட்டு வாசலில் நின்று தத்தளிக்குது அப்படியே. ஏன்னா இன்னைக்கு அமைச்சரை கொலை வழக்கு சம்பந்தமாக அவரை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அப்புறமா தமிழ் காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே கிளாஸ் நடக்குது. கிளாஸ் நடக்கும்போது தமிழ் கிளாஸை கவனிக்காமல் அவங்க மாமனார் அமைச்சர் ராஜாங்கத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் கோர்ட்டில் என்ன நடந்ததோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபஸர் மேடம் கவனிச்சிடுறாங்க. என்ன தமிழே, கிளாஸை கவனிக்காமல் உன்னுடைய சிந்தனை எல்லாம் எங்கேயோ இருக்குது, நீ இது மாதிரி கிளாஸை கவனிக்கலைன்னா நீ உள்ளே உக்காராத, வெளியே போன்னு சொல்லிட்டு தமிழை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்தினுடைய கேஸ் கோர்ட்டில் நடக்குது. அப்போ அட்வொகேட்டு ஜட்ஜி கிட்ட சொல்கிறாரு, ஐயா, இது மாதிரி மெடிக்கல் காலேஜில் கேன்டீன் வச்சுருக்க சக்திக்கும் அதே காலேஜில் படிக்கிற ஜெனி, டாக்டருக்கு படிக்கிற ஜெனிக்கும் இவங்க 2 பேருக்கும் காதல் உண்டாயிருக்கு. இவங்க 2 பேருமே கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த கலப்பு திருமணத்தை பிடிக்காம அவங்க அப்பாவும் அமைச்சர் ராஜாங்கமும் அவரை தலையை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அது அந்த தலையில்லாத பாடி சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு குறிக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு ஜட்ஜி கிட்ட. அதுக்கப்புறம் நான் ஜெனியோட அப்பா தாமஸை நான் விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அட்வொகேட் சொல்கிறாரு. உடனே தாமஸை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாரு வக்கீல். என்னன்னு கேட்குறாருன்னா, நீங்கள் தான் ஜெனியோட அப்பாவா, நீங்களும் அமைச்சரும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தாமஸு, ஆமாங்க ஐயா, நானும் அமைச்சரும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அட்வொகேட் கேட்குறாரு, உங்கள் பொண்ணு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ஜாதி 2 பேரும் பிடிக்காம, மதம் பிடிக்காம நீங்கள் அவரை கொலை பண்ணிட்டீங்க, இதுக்கு நடுவில் எங்கேருந்து வந்தார் அமைச்சர் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தாமஸ் சொல்கிறாரு, ஐயா, எங்கள் பொண்ணுக்கு கலப்பு திருமணம் செய்து வச்சதே அவருடைய மருமக தமிழ் தான். இந்த விஷயம் நான் கோவப்பட்டு கேட்டதுனால என்னுடைய கட்சியிலேருந்து ஜாதிக்காரருங்க எல்லாருமே என்னை கட்சியை விட்டு ஒதுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் நியூஸ் ஃபுல்லாக வந்துருச்சு வெளியில். அதனால் கலப்பு திருமணம் செஞ்சு வச்சுட்டாருன்ட்டு அவருடைய ராஜாங்க கட்சியில் இருக்கிற ஜாதி தலைவர் கோவப்பட்டு அவங்க அரசியலில் அவருக்கு பற்றி சொன்னதுனால பெரிய கலவரம் ஏற்பட்டதுனால அவரையும் அரசியல் விட்டு ஒதுக்கிட்டாங்க. அப்போது ராஜாங்கம் தாமஸ், இவனால தான் என்னுடைய அமைச்சர் பதவியெல்லாம் போச்சு, அதனால் இவனை விட்டு வைக்கக்கூடாது, இவனை கொலை பண்ணிடுவோன்னு 2 பேரும் சேர்ந்து நான் வயிற்றில் அவனை குத்தினேன். அதுக்கப்புறம் அமைச்சர் ராஜாங்கம் ஒரு அருவாளை எடுத்து தலையை வெட்டி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாருங்க தாமஸ். இதை சொன்னதும் கேட்டதும் அமைச்சர் ராஜாங்கத்துக்கு, ஐயா, இல்லை ஐயா, நான் கொலை பண்ணலை, இவன் பொய் சொல்கிறான், இவன் என்னென்னவோ அரசியல்னால, இவன் போட்டி போறாமையினால என்னை பழி சொல்கிறான் என் மேலே, நான் பண்ணலைன்னு கத்துறாரு கோர்ட்டுலேயே. அப்போ உடனே, இது கோர்ட்டு, நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும், உங்களுக்கு டைம் வரும்போது தான் நீங்கள் பேசணும், அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சிடுறாங்க. ஜெனியை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க. ஜெனி, அதாவது சக்தியை உங்கள் அப்பாவும் அமைச்சரும் சேர்ந்து தான் கொலை பண்ணாருன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா, இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கினதோ எங்கள் அப்பா என்னுடைய காதலை ஏற்றுக்கிட்டா மாதிரியே நடித்தார், நானும் சரின்ட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டாருன்ட்டு வீட்டுக்கு போனோம். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சக்தி கிட்ட எங்கள் அப்பா பேசவே இல்லை, இதை சொல்லி சக்தியும் ஃபீல் பண்ணா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா 4-5 ஆட்களை வர வச்சு சக்தியை இழுத்துட்டு போனாங்க. அப்போ இழுத்துட்டு போகும்போது எங்கள் அப்பா அமைச்சர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எங்கள் சக்தியை கொலை பண்ணிட்டாங்கன்னு அழுகுறாங்க. அழுதும் அதுக்கப்புறமா ஜெனியோடைய அம்மா மரியம்மா அவங்களையும் விசாரணை செய்யும்போது அவங்களும், ஆமாம், அமைச்சரும் எங்கள் வீட்டுக்காரன் தான் கொலை பண்ணாங்க, இதை எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்லி புலம்பினாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா
அமைச்சர் ராஜாங்கத்தை விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணும்போது அட்வொகேட் கேட்குறாரு, போலீஸ் விசாரணையில் நீங்கள் கொலையே பண்ணலைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு அந்த செங்கல் சூளைக்கு போனீங்க? எதுக்கு உங்களை தாமஸ் வர சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, அரசியல் எதிர்காலத்தை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு தாமஸ் அங்கே என்னை வர சொன்னார். அதுக்காக தான் ஐயா நான் போனேன். ஆனால் கொலையெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நாளைக்கு ப்ரொமோவில் கோர்ட்டில் அமைச்சர் ராஜாங்கமும் தாமஸும் தான் இந்த கொலையை பண்ணாங்க, அது நிரூபணம் ஆகுதுன்ட்டு ஜட்ஜி தீர்ப்பு சொல்கிறாரு. அந்த தீர்ப்பு சொல்லும்போது சேது அவரை காப்பாற்றுவார் அவங்க அப்பாவை, இல்லை என்ன துப்பு கொண்டு வராருன்னு பொறுத்திருந்து ஆர்வமுடன் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.